பெண்கள் தான் முன்னாள். தேர்தலிலே நீங்கள்லாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். இங்க ஆலோசனை வழங்குற அளவுக்கு யாரும் இல்லை, ஆலோசனை பெறுகின்ற அளவுக்கும் இங்கே யாரும் இல்லை. இந்த கூட்டத்தினுடைய தலைவர், தேசிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர், எங்கள் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரி சௌமியாண்டி அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயல் மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், தேர்வு கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனைவியின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே பசி நேரத்தில் உங்களை வெறும் வயிற்றில் உட்கார வச்சு உங்ககிட்ட பேசுகிறேன், நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உணவில்லை என்று சொன்னாலும் இங்கே பசியோடு அமர்ந்து இங்கே ஆலோசனை கொடுத்து கலந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் சட்டம் போட்டு சோப்புக்கும் சட்டம் போட்டோம், சாப்பாடு போட்டால் அதுக்கு ஒரு கணக்கு போட்டுருந்தாலும் நம்ம சோறு போட கூட முடியாது மாயிடுச்சு நாட்டில். மக்கள் மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு சாப்பிட்டா கூட ஒரு கணக்கு, ஒரு கரேஜ் கட்டாமல் கணக்கு. அதனால இப்போ நம்ம உணவுக்கு தடுமாற நிலை அது பொதுவாக போனதுனால நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இங்க பேசுகின்ற பொழுது எப்படி பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசினாரு. அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள், கோயில் சாமி சொன்னார், அண்ணன் வேலுசாமி அண்ணன் சொன்னார். இங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே வாக்குகள் கூடினாலும் குறைந்தாலும் எது ஏற்பட்டாலும் அது கோவிந்தசாமி தான் சேரும் என்று சொன்னார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுசாமி மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு தொகுதியிலே கோவிந்தசாமி மிகவும் செல்வாக்கு படைத்த செல்லப்பிள்ளையாக இருக்கிறார் என்பது தெரியும். ஆனால் இந்த தொகுதியிலே வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை அவரை மட்டும் சாராது. என்னுடைய கருத்து கூறிய வேலுசாமி அண்ணனும் சேரும், அரசாங்கத்தையும் சேரும், இமேலையும் சேரும், செந்திலையும் சேரும், மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் சேரும், பாரதிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியும் சேரும், அமமுக அனைவரையும் சேரும். அரசியலில் ஒரு நோக்கம் இருக்கும். அரசியலில் பணியாற்றினால் ஏதோ ஒரு உச்ச பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு வாட்டி பொறுப்புக்கு வந்துவிட்டால் அந்த பொறுப்பு போதும் என்று நினைத்துக் கொள்பவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. செத்தாலும் பொறுப்போடு தர வேண்டும் என்று நினைக்கிற கருணாநிதி போல உலகம் படைத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் ராஜேந்திரன் சொல்லுகின்ற போது நான் 40 ஆண்டு காலம் எனக்கு விவரம் தெரிஞ்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் 14 வயதிலேயே இந்த இயக்கத்திலே ஆர்வமாக கலந்து கொண்டவர். நடுவில் எத்தனையோ சோதனைகள் இருந்தால் மனமாற்றமே ஆகவில்லை. பல கட்சியில் கூட என்னை சேர்ந்து கொள்ள கூட பல பேர் சொன்னார். பொறுப்புக்காக ஆசைப்பட்டு இருக்கிற இடத்தை அசிங்கப்படுத்திவிட்டு செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய தந்தையை சட்டமன்ற உறுப்பினராக செய்த காரணத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சை என்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசி நான் இறந்தாலும் என்று போற்றப்படுகின்ற கொடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தில் இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த இயக்கத்தில் பணியாற்றுகின்ற காரணத்தினால் மாற்றுக் காட்சிக்காரரிடத்திலே எந்த விதமான விருப்பமும் நாம் ஒரு நாளும் காட்டியதில்லை. எந்த கட்சிக்காரிடத்திலும் நான் முகசூலியோடு பேசியதும் இல்லை. என் மீது எதிரியே எனக்கு வாழ்க்கையில் எதிரியே கிடையாது. என்னை எதிரியாக நினைப்பவர்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவனிடத்தில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே என்னையும் என்னை எதிரியாக நினைப்பவரும்
வாழவை என்றுதான் தினமும் நான் சாமியை கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே மிகவும் திறமை படைத்தவர், மிகவும் புத்திசாலி, மிகவும் பணம் படைத்தவர். அவர் எனக்கு எதிர்ப்பாக, என்னுடைய மனைவிக்கு எதிர்ப்பாக பகுதியை போட்டியிருந்தார். கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் வைத்து பார்த்தால் தான் அது பெருசா தெரியும், அது தூரத்தில் வைத்து பார்த்தால் ஒரு மயிருக்கு சமமாக தான் தெரியும். ஆக இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெறுகிற வேட்பாளர் அண்ணன் சகோதரர் கோயில் சொல்லுவார், பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று விட்டார். நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அப்படின்னா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார். அத நாம கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனா சீக்கிரம் முடிச்சு சொன்னாங்க, பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாம் ஒரு கருத்தை மனதில் கொள்ள வேண்டும். நான் அரசியல்வாதியாக இதை பார்க்க வேண்டாம். இந்த தமிழ்நாட்டிலே மாற்றம் வர வேண்டும், ஒரு டிஎஸ்சிக்கு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த வலுவான கூட்டணியில் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் என்னுடைய மனைவிக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட வெற்றியில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அதில் அவர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்படவில்லை. அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அவரை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2001 புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது நகரமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் பட்டியலை கேட்கின்ற பொழுது அவர் தருமபுரி நகரத்தில் 3 பேரை கொடுத்தார். அதில் என்னுடைய பேரை கொடுத்தார், இன்னும் 20 பேரை கொடுத்தார். அது யாருக்கு இன்னைக்கு வெளிவெளிக்கு தெரியாது. அவர் எனக்கு அந்த 3 பேர் பட்டியலில் பேரை சேர்த்து கொடுத்ததுனால்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு நகரமன்ற தலைவரை போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான் ஒரு நாளும் அந்த நகரமன்ற தலைவர் பதவிக்கு தேர்வு விளைவிக்கின்ற வகையில் ஒரு நாளும் நான் நடந்ததில்லை. அந்த பதவியை வைத்துக் கொண்டு காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு நாளும் அதை நான் தொழிலாக கொண்டவனும் இல்லை. அதே போல மாவட்ட மத்திய குழுவின் தலைவர் கொடுத்தார் அண்ணன் மாவட்ட செயலாளர். அந்த பதவியில் இருக்கின்ற பொழுது கூட அந்த அலுவலகத்தில் இருக்கிற போனையும் காரையும் தான் நான் பயன்படுத்திக் கொண்டேன் தவிர அந்த பதவியை வைத்து ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிலையிலே நான் ஒருபோதும் ஆசைப்பட்டவன் அல்ல. ஏன் என்று சொன்னால் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அந்த பாலமாக இருந்து மக்களுக்கு நல்ல பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது. அதை காசாக பார்த்தவர்கள் சில பேர், பல பேர் காசாக பார்த்தார்கள். ஆனால் எனக்கு அந்த நோக்கம் ஒரு நாளும் இருந்ததில்லை. அரசியலை பயன்படுத்திக் கொண்டு காசு சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு நாள் என்னிடத்தில் இருந்தது இல்லை. அதே போல்தான் இங்க இருக்கிற எல்லா பொறுப்பாளரும். ஆனால் இதையே நீங்க எதிர்கட்சி வேட்பாளரை எண்ணி பாருங்க. ஒரு சாதாரண எம்பிஏ போயிட்டு இருந்தவர் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்க எடுத்து பாருங்க. அவரை நாம் குறை சொல்ல வேண்டாம். அவர் எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு விடுதலை சிறுத்தை ஓட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது விடுதலை சிறுத்தை ஓட்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன நினைக்கிறார்? அவர் ஜாதி பிரிக்கிறார். அவங்க நமக்கு போட மாட்டாங்களா? நாம என்ன அவங்களுக்கு ஆறாங்களா? இல்ல அந்த சமுதாயம் நம்ம சமுதாயம் என்னைக்கா சண்டை போட்டுக்கிறோமா? தேர்தல் முடிஞ்சா அந்த சமுதாயம் இந்த கடத்தல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா வரலாம், சாப்பிட்றாங்க, ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் வராங்க. ஆனா சொல்றது யாரு? அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இன்னைக்கு தனக்கிலே கூட்டி வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி உண்மையாக உணர்வோடு தீர்ப்போடு கூட்டி வச்சிருக்கிறாரா என்பதை எண்ணி பார்க்கணும் அந்த சகோதரர்கள். அதே போல் ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு ரிசர்வ் தொகுதி என்று சொன்னால் அந்த ரிசர்வ் தொகுதிக்கு தான் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். பொது தொகுதியிலே ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற பணப்பக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர் மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வந்து ஒரு பொது தொகுதியை வைத்து அவரை வெற்றி பெற செய்கின்ற எண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் இருந்தது.
அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் 2001 நகரமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்ற உடனே தருமபுரி நகரமன்றத்தில் துணைத் தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது 25 வழியில் இருக்கிற தவிர ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரியை துணைத் தலைவராக பண்ணவன் நான். பழனியப்பன் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரா சொல்லுங்க, பண்ண முடியுமா? அத எதுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இருக்கிற நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வாக்களிப்பார்கள். அவர் நம்மளை எதிரியாக நினைப்பதில்லை, ஆனால் அவரை நம்மளை எதிரியாக நினைக்க வைத்து விடுவார். ஆக நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை அவர்கள் வாக்களித்து விடுவார்கள், நம்ம வாக்களிப்பார்கள், வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற வார்த்தையை நீங்கள் எங்கும் பேச வேண்டாம். நமக்கும் வாக்களிப்பார்கள். அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறது, நல்லவருக்கு வாக்களிக்க வேண்டும் எண்ணம் அவர்களிடத்திலே இருக்கும். ஆக நாம் அவர்களை குறை சொல்லவே வேண்டாம். அதே போல் கவுண்டர் சமுதாயம் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்துவிடும் என்று சொல்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். முதலமைச்சராக வந்தது ஒருவர் இருக்கிறார், இங்கே பழனி இருக்கிறார், 2 பேர் ஒரே சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்களித்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்களா, அல்லது மந்திரி பதவியாக வாங்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராய் கொள்ளடிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவருக்கு வாக்களிப்பார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தேசிய முற்போக்கு கூட்டணியை போட்டியிடுகிற நாமல் மக்களை சந்திக்கிறோம், வாக்கு கேட்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த சமுதாயம் எனக்கு வாக்களித்து விடும், இந்த சமுதாயம் எனக்கு வாக்களித்து விடும், இவர்கள் எனக்கு வாக்களித்து. ஆனால் எனக்கு வாக்களிப்பவர்கள் கண்டிப்பாக ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, உயர்வான கூட்டணி, அந்த கூட்டணியிலே பணியாற்றுகிற வாய்ப்பை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள். கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பார்ப்பதற்கு ஏதோ ஒரு வண்டியர் கட்சி, சமுதாய கட்சி என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக மூளை பிடித்தவர்கள், அதிகமாக மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்தவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அறிக்கையை நாம் படிப்பதில்லை, நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்காக பட்ஜெட் தயாரிக்கிற ஒரே கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து சமூக நீதி காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே மக்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, அது புதிய பாரத கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதை ஆட்சி நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும், எந்த விகல்பமும் இல்லாமல் மக்களுக்காகவே ஆட்சி நடத்தினார். அப்பேற்பட்ட கட்சியினுடைய ஆதரவாக நான் போட்டியிடுகிறேன். உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் ஒரு முழு மனதோடு பாடுபட வேண்டும். இவர்கள் அழைத்தார்கள், அவர்கள் அழைக்கவில்லை, இவர்கள் எனக்கு தகவல் சொல்லவில்லை, அவன் எனக்கு தகவல் சொல்லவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், அம்மா சௌக்கியம் இருக்காங்க, அவங்க வேட்பாளர், அவங்களுடைய நோக்கத்தெல்லாம் மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்று தான் இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருக்கும். எதிர்த்து ஒரு கட்சிக்காரர் தவறு செய்துள்ளார், அதை பெரிதாக பண்ண வேண்டாம், பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். லட்சியம் ஒன்றே நோக்கம், ஜெயிக்க வேண்டும், உங்கள் பணி சிறக்க வேண்டும். உங்கள் பணியினால் இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏதோ வெற்றிக்கு வேலை செய்கிறோம், மரகத வெற்றிகளுக்கு வேலை செய்கிறோம், அவர் தருமபுரியில் இருந்து வருகிறார், சென்னையிலிருந்து வருகிறார் என்ற எண்ணங்கள் இல்லாமல், இங்கே நம்மளுடைய வீட்டில் ஒருவராக, உங்களில் ஒருவராக இந்த இயக்கம் ஒருவரை நிறுத்தி இருக்கிறது. அவர்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, குறைகள் இருந்தால் நிறைவு பண்ணிக் கொள்ளலாம். தப்பு செய்தால் கண்டிப்பாக நீங்க தப்பு தான் தப்புன்னு சொல்லுங்க, தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அதற்கு உங்களுடைய உழைப்பு முழுமையாக தர வேண்டும். உங்கள் இடத்திலே சட்டமன்ற உறுப்பினராக எனது மனைவி வெற்றி பெற்று இந்த பாப்பிரெட்டி தொகுதிக்கு என்னால் ஆனதை செய்ய நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் உணவு நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு
நன்றி.